அன்பார்ந்த RSI ஃபிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உன்னிகிருஷ்ணன் RS. நான் வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி பிஜேபியோட ஐடி இன்சார்ஜா இருக்கிறேன். இந்த கிள்ளியூர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வேட்பாளர்னு சொன்னீங்கன்னா டாக்டர் நிவின் சைமன் அவர்கள் தான். இப்போ போன 15 வருஷங்காலமாக நமக்கு காங்கிரஸோட வேட்பாளர், காங்கிரஸோடைய MLA தான் இங்க இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஒண்ணுமே நடக்காம இருக்கு, நிறைய லேக் ஆகுது. ஓகே, அதுதான் இங்க நிறைய பிரச்சனைகள், கடலோர கிராமங்கள்லயும் பிரச்சனைகள், ரோடுகள் எல்லாமே சரி பண்ணல, நிறைய பொது இடங்கள்லயும் கரெக்டான டெவலப்மெண்ட் அப்படின்னா மக்களுக்கு பயன்பாடு உள்ள டெவலப்மெண்ட் நடக்கல. மத்தபடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் ஆசைப்படாத, அதாவது மக்கள் கேட்காத சில விஷயங்கள், நூலகங்கள் திறந்தது நல்லதுதான். ஆனா எப்படி திறந்திருக்காங்க அப்படின்னா, அந்த நூலகங்கள் அவங்களுக்கு கரப்ஷன் பண்றதுக்கான ஒரு மீடியமா யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்லயே கொஞ்சம் நூலகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு 2.5 கோடி 3 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஆனா அந்த நூலகங்களுடைய மொத்த பட்ஜெட் மொத்த செலவு பண்ணி இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் 30 லட்சம் அதுக்குள்ளதான் இருக்கும். இந்த மாதிரி மக்கள் தேவைப்படுறத விஷயங்களை விட இந்த மாதிரி அவங்களுக்கு எதுல கமிஷன் கிடைக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கிள்ளியூர் தொகுதியில 15 வருஷமாக கிள்ளியூர் தொகுதிக்கு இப்போ நமக்கு ஒரு மாற்றம் தேவை. ஓகே, அதனாலதான் இப்போ நம்மளுடைய முன்னாள் MLA ஜான் ஜேக்கப் அவர்களுடைய மகன் நிவின் சைமன், டாக்டர் நிவின் சைமன், TMC கேண்டிடேட், பிஜேபி ஆதரவு பெற்ற வேட்பாளர், NDA கேண்டிடேட் இங்க கிள்ளியூர்ல நிக்கிறாரு. நம்ம பிஜேபியை பத்தி நிறைய பேரு இந்த மாதிரி பிஜேபின்னா மதவாத கட்சி, அது மாதிரி மத்தவங்க எல்லாம் மத சார்பற்ற கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மதவாத கட்சின்னு சொல்ற பிஜேபியில நமக்கு இருக்கிற கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஒரு RC கிறிஸ்டின் கேண்டிடேட், புரியுதுங்களா? அதனால நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மதமோ ஜாதியோ எதுவுமே பாக்குறது இல்ல. யார் எலிஜிபிள் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு நம்மளுடைய கேண்டிடேட் வந்து பீச் ஏரியாஸ்ல இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொண்டர்கள், அனைத்து பிஜேபி தொண்டர்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சோ அதுதான் கள நிலவரம். இங்க நம்ம பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிறிஸ்டியனுங்கிறது கிடையாது, முஸ்லீம்ங்கிறது கிடையாது, இந்துங்கிறது கிடையாது, எல்லாருக்குமே அவமான பார்ட்டி தான் பிஜேபி. இதை வச்சு மிரட்டி தான் நம்ம கடலோர மக்கள்கிட்டையும் கிறிஸ்டியன் நூனபக்ஷ மக்கள்கிட்டையும், அதாவது சிறுபான்மை மக்கள்கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போய் ஓகே பிஜேபி மதவாத கட்சி, இந்த ஒரே ஒரு காரணத்தை காட்டித்தான் DMK ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கு. வேற எதுவுமே அவங்களுக்கு சொல்றது இல்ல, அவங்களுக்கு எந்த வளர்ச்சியும் சொல்றதுக்கு இல்ல, எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் அவங்களுக்கு பேசுறதுக்கு இல்ல. அவங்க சொல்ற ஒரே விஷயம் பிஜேபி உள்ள வந்துடும், அவங்க ஒன்ன வச்சுதான் அவங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம பிஜேபி உள்ள வந்த என்ன 20 மாநிலங்கள்ல நம்ம ஆட்சியில இருக்கிறோம். எல்லா மாநிலங்களிலையும் நல்ல டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா பிஜேபி உள்ள வந்துதான் ஆகணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கான விடிவு. அல்லாம இவங்க சொல்ற மாதிரி DMK அவங்க கரப்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அவுத்து விட்டுருக்காங்க, புரியுதுங்களா? இந்த தடவை அந்த பிரச்சாரம் எந்த விதத்திலையும் எடுபட போகிறது இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்லமெண்ட்ல நம்மளுடைய NDA வந்துட்டு பெண்களுக்கு 33%, அது முன்னாடியே 2023ல அது பார்லமெண்ட்ல பாஸ் ஆன பில்லு, அது வந்துட்டு நமக்கு 2029 எலெக்ஷன்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போ அதுல நமக்கு நம்மளுடைய விஷயம் அது மாதிரி டீலிமிட்டேஷன், அது நம்மளுடைய சட்டப்படி, அதாவது நம்மளுடைய
சட்டப்படி அது எப்படி நடக்கணும் அப்படின்னா ஆர்டிகிள் படி நமக்கு டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் பேஸ்ல தான் நடக்கணும், புரியுதுங்களா? அவன் பாப்புலேஷன் பேஸ்ல டீலிமிட்டேஷன் நடத்திடுச்சுன்னா இன்னைய தேதியில நம்ம தமிழ்நாட்டுக்கு 40 MBங்கிறது 33 MBயாக குறையும். அந்த விஷயத்தை தான், அதனாலதான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எந்த பாப்புலேஷன் லிமிட்டேஷனும் இல்லாம எல்லாருக்குமே 50%, எல்லா மாநிலத்துக்கும் 50% அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து அப்படி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இப்ப இந்த 33 தொகுதிங்கிறது 59 தொகுதியாக நமக்கு கிடைத்திருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் பாத்தீங்கன்னா அந்த படிப்பறிவு இல்லாத ஆட்சியாளர்கள், கரெக்டா திங்க் பண்ணாத ஒரு ஆட்சியாளர்களால எது எல்லாமே நம்ம பாஜக கொண்டு வர்றதை எல்லாத்தையுமே எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர்களால நம்ம இப்ப நம்ம அந்த 20 தொகுதிகளை இழந்துட்டு நிக்கிறோம். 20+6 26 தொகுதிகளை இழந்துடுவோம். நம்ம பாப்புலேஷன் பேஸ்டு போனீங்கன்னா 26 தொகுதிகள் இழந்துடுவோம், புரியுதுங்களா? இப்ப நம்மளோட இவங்க காங்கிரஸ் டிஎம்கே செய்த சதியினால தமிழ்நாட்டுக்கு நஷ்டம், தென்னிந்திய மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் நஷ்டம். அதே மாதிரி நம்மளுடைய பெண்கள் எம்பியாக எம்எல்ஏயாக வர்றதை எல்லாத்தையுமே அவங்க தடுத்திருக்காங்க. அதுதான் கள நிலவரம். நமக்கு எப்பவுமே நம்ம படிச்ச சுயமா சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடணும். அந்த மாதிரி நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்றதுதான் டாக்டர் நிவின் சைமன் அப்படிங்கிறவர். அதனால உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாரும் இந்த தடவை என்டிஏ கூட்டணிக்கு, நீங்க எந்த தொகுதியா இருந்திருந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு உங்க வாக்குகளை கொடுத்துங்க. என்டிஏ கேண்டிடேட்ஸ பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யுங்கள். நம்ம அமமுக சார்பாக நிக்கிற தினகரன் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னொரு தடவை டிஎம்கே தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட இனி யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அதுதான் இன்னைக்குள்ள நிஜம். இத மனசுல வச்சுட்டு உங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது உங்களுடைய வாக்க பொறுப்பாக என்டிஏ கேண்டிடேட்ஸுக்கு போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மதவாத சக்தி இந்த மண்ணில ஊடுருவோன்னு அவங்க ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை பரப்பி மக்களை பயங்காட்டி ஒவ்வொரு முறையும் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. அதிமுக கட்சியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆண்ட காலத்துல எப்படி இருந்தது, அதுக்கு அப்புறமா புரட்சி தலைவி அவங்க ஆட்சி காலம், அதுக்கப்புறமா எடப்பாடியார் தலைமையிலான ஒரு ஆட்சி காலம். இந்த ஆட்சி காலங்கள்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு நலத்திட்டங்களும் எவ்வளவு நல்ல நம்ம RSA ஃபிளாஷ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பை பை.